வணக்கம். நம்ம ஃப்யூச்சரை புரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு முதலீடுன்றது ஒரு அத்தியாவசிய தேவையா வந்துடுச்சு. ரூ. 10,000 சம்பளம் வாங்குறவங்கள, இல்ல வருமானம் வரவங்கலேருந்து ரூ. 10,00,000 சம்பாதிச்சாலும் முதலீடுன்றது எல்லாருக்குமானது. ஏன்னா கவர்மெண்ட்டும் சரி, ரெகுலேட்டரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளிஃபையா ரீச் ஆகுற அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரூ. 500லேருந்து ரூ. 5,00,00,000 ரூ. 10,00,00,000 வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் மூலியமாவும், இந்தியாலயும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ மொத்தம் 4 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐஎஃப், பிஎம்எஸ், இஐஎஃப். இந்த 4 கான்செப்ட் தெரிஞ்சா போதும். எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? எவ்வளோ ரிஸ்க் இருக்கு? அப்படின்றத ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சென்னை ட்ரேடிங் அகாடமி கம்ப்ளீட்டா இத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ் ஒவ்வொரு வாரம் வீக்கெண்டில் நடக்குது. அதே போல் அதோட லிங்க் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரூ. 500 இருந்தாலும் முதலீடு செய்யலாம். அதே போல் ரூ. 1,00,00,000 இருந்தாலும் முதலீடு செய்யலாம். ஸோ அப்போது ஒவ்வொரு முதலீட்டுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி மாறும். எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா, எஸ்ஐஎஃப் இப்போ நியூவா செபி எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு நியூ கான்செப்ட். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் ப்ராடக்டா இருக்குமா? அதே போல பிஎம்எஸ் இது அதிகமா பணம் வச்சிருக்கிறவங்களுக்கும் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்குமான ஒரு ப்ராடக்டா? ஏஎஃப் இது உண்மையிலே ஏஎஃப்னா என்ன? இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுக்கான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போது என்கிட்ட நிறைய இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், சார் பிஎம்எஸ்ன்றாங்க, எஸ்ஐஎஃப்ன்றாங்க, மியூச்சுவல் ஃபண்டுன்றாங்க, ஏஎஃப், இப்போ இதெல்லாம் எப்படி சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் பஸ், பப்ளிக் பஸ். எஸ்ஐஎஃப்ன்றது ஒரு ப்ரீமியம் கிளாஸ் பஸ். பிஎம்எஸ் பர்சனல் கார் வித் டிரைவரோட நம்ம போகிற மாதிரி. ஏஎஃப்ன்றது ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போகிற மாதிரி. இவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் நம்ம போய் சேர்ற இடம் எங்கே தெரியுங்களா? வெல்த் கிரியேஷன்ற ஒரு டெஸ்டினேஷன் தான். ஸோ பப்ளிக் பஸ்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியம் பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் காராக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் ஜெட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நம்மளோட ரீச் எங்கே, டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா வெல்த் கிரியேஷன் தான். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது என்னென்னா, இன்வெஸ்டாரோட பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அந்த அக்கௌண்ட் மூலயமா ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை ரெஸ்பெக்டிவ் அந்த ஸ்கீம்ஸோட ப்ரொசீஜர் என்னவோ அந்த அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நான் ஒரு 10,000 ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன அதோட ப்ரூஃப் அப்படின்னா யூனிட்டாக எனக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. இங்கே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரை நம்ம வாங்கணும், அந்த வேல்யூ ஷேரோட ப்ரைஸ் என்னவோ அந்த அமௌண்ட் இருந்தால் நம்ம வாங்க முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு யூனிட்ன்றது இனிஷியலாக ₹10 ஸ்டார்ட் ஆகும். மேபி நியூ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் லான்ச் ஆகும்போது. அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன் இந்த என்ஏவி ப்ரைஸ் அப்ரிசியேஷன் தொடர்ந்து இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் பொறுத்து. இப்போது சப்போஸ் ஒரு 1000 இன்வெஸ்டர்ஸு ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். டோட்டல் கார்பஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா நியர்லி ₹1,00,00,000 வரும். இந்த ₹1,00,00,000 ஃபண்ட் மேனேஜர் ஒரு அக்கௌண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஸ்கீமுக்கான ஒரு அக்கௌண்ட்டில் வச்சு அந்த எந்த அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ரிஸ்க் எடுக்கணும், எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும், இது எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுற விஷயம் தான். ஸோ ப்ராஃபிட் வரும்போது அதுக்கான ஒரு சர்டன் காஸ்ட் மட்டும் டிஃபைன்டு காஸ்ட் இருக்குது. செபியோட ப்ரொசீஜர் பேஸ் பண்ண காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட் போக ரிமைனிங் அப்ரிசியேஷன் நமக்கு அந்த என்ஏவி இன்க்ரீஸ் ஆகிறதுல நமக்கு கிடைக்கும். இது லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ரெண்டாவது மினிமம் ₹500 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செபி ரிஜிஸ்டர்ட் ஸ்கீம்ஸ் தான் நமக்கு மார்க்கெட்டில் இப்போ அவைலபிள் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னென்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி, எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவங்க என்ன ஸ்டாக்ஸில் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க, என்னென்ன அசட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ சர்ப்ளஸ் கேஷ் வச்சுருக்கிறாங்க, என்னென்ன ஸ்டாக்ஸை செல் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துக்க முடியும். அடுத்தது இது ரொம்ப சிம்பிள், டைவர்சிஃபைடு, லோ ரிஸ்க் கம்பேர்ட் டு நம்ம டைரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ரிஸ்க் இதில் கம்மி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது லெஸ்
கஸ்டமைசேஷன். எனக்கு ஏத்த மாரி நான் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. என்ன ஸ்கீம்ல இருக்கோ அது டிஃபால்ட்டா அது எல்லாருக்கும் காமனா அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு காமனான அசெட் அலோகேஷன் தான். ஆம், லிமிட்டெட் ஆல்ஃபா பொட்டன்ஷியல். இது எல்லாமே வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது. ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இதுதான் எஸ்ஐஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். செபியோட ஒரு நியூ கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ரெகுலேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பட் இது அட்வான்ஸ் லெவல். ஏன் அப்படின்னா இது மினிமம் 10 லேக்ஸ் இருந்தால் தான் இதுக்குள்ளவே இந்த ப்ராடக்ட்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ரீட்டைல் பிகினர்ஸ்க்கான ப்ராடக்ட் இல்லை. லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த எஸ்ஐஎஃப்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ குறையும். ஆனால் எஸ்ஐஎஃப்ல மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஷார்ட் சைட்லேயும் பொசிஷன் இருக்கிறதுனால நமக்கு ரிஸ்க்கு குறையும். பட் ஆனால் இதில் ஓவரால் எஸ்ஐஎஃப்பை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டை விட பெட்டராக அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது ஒரு குவான்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இப்போது இதில் ஒரு சில ப்ளஸ் என்ன அப்படின்னா இது ஒரு அட்வான்ஸ் லெவல் ஃப்ளெக்சிபிலிட்டி. மியூச்சுவல் ஃபண்டை விட ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் அதிகம். பட் நெகட்டிவ் அப்படின்னா இதில் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே போல் பிக்கர் டிக்கெட் சைஸு 10 லட்ச ரூபா மினிமம்ன்றதுனால நமக்கு ரிஸ்க்கும் வேல்யூ வைஸ் நமக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த எஸ்ஐஎஃபோட ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது பிஎம்எஸ். 500 நீங்கள் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட், 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணணும்னா நீங்கள் எஸ்ஐஎஃப் போகலாம். ஆனால் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணணும்னா மட்டும்தான் பிஎம்எஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியோ எஸ்ஐஎஃப் மாதிரியோ ஒரு பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷேர்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணுற ஷேர்ஸ் அவங்களோட சாய்ஸில் நம்ம அக்கௌண்ட்டில் போர்ட்ஃபோலியோ ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ நமக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் மினிமம் வந்து 50 லட்ச ரூபா. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் வந்து 50 லட்ச ரூபா மினிமம்ன்றதுனால நம்ம 50 லட்ச ரூபா மட்டுமே வச்சுட்டு பண்ண முடியாது. ஏன்னா அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். ஸோ மினிமம் நீங்கள் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா பிஎம்எஸ் வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 70 to 1 lakh இருந்தால் தான் நம்ம இதுக்குள்ளே 70 lakhs to 1 crore இருந்தால் தான் இதுக்குள்ளே நம்ம என்ட்ராக முடியும். அதாவது ஒரு நாமினல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் மினிமம் செபியோட கேட்டகரைசேஷனில் 50 lakhs மினிமம். ஏஎஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இது வந்து நார்மல் பப்ளிக் மார்க்கெட்டை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கமாடிட்டி கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட்டில் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஏஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நான் லிஸ்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், வெஞ்சர் கேபிட்டல், ரியல் எஸ்டேட்டு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 1 கோடி ரூபா மினிமம் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹைலி ரிஸ்க் ஹைலி ரிவார்டுக்கான ஒரு ப்ராடக்ட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியோ இதில் லாக்கின் வந்து இதில் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம உடனே நம்ம உள்ளே வந்து பணம் போட்டுட்டு உடனே எடுக்கிற மாதிரி கான்செப்ட் இதில் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நம்ம பணம் 3 to 7 years வந்து பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் டைரக்ட் கம்பாரிசன் அப்படின்னு வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட் டெய்லி லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், எஸ்ஐஎஃப் இன்டர்வல் பேஸ்டு ப்ராடக்ட், பிஎம்எஸ் வந்து டிஃபென்ஸ் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ, ஏஎஃப் வந்து லாக்இன் இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் 500 rupees, எஸ்ஐஎஃப்ல 10 லட்சம், பிஎம்எஸ்ல 50 lakhs, ஏஎஃப்ல 1 crore. இதில் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் லோ கண்ட்ரோல் இருக்குது, எஸ்ஐஎஃப்ல மீடியம், பிஎம்எஸ்ல ஹை கண்ட்ரோல் இருக்குது. ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் ப்ராடக்ட் தான் ஏஎஃப். ரிஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் குறைவான ரிஸ்க், மீடியம் டு ஹை எஸ்ஐஎஃப்ல, பிஎம்எஸ்ல ஹை, ஏஎஃப்ல வெரி ஹை ரிஸ்க் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஹையஸ்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்குது, ஏஎஃப்ல லோயர் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ எந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? 500 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபா வரைக்குமான ப்ராடக்ட், பிஎம்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐஎஃப், பிஎம்எஸ், ஏஎஃப், இந்த 4 ப்ராடக்டில் பிகினர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எஸ்ஐஎஃப் வந்து மினிமம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதாவது
எஸ்ஐஎஃப்ல எவ்வளோ 10 லேக்ஸ் வந்து மினிமம் இல்லையா? நான் ஆல்ரெடி 10 லேக்ஸுக்கு மேலே என்னோட டிமேட் அக்கௌண்ட்டை நான் டைரெக்டாக போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றவங்க, நீங்கள் அடிஷனலாக 10 லேக்ஸ் வந்து எஸ்ஐஎஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைரக்ட் மார்க்கெட் ரிஸ்க் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எஸ்ஐஎஃப் போகலாம். ஆல்ரெடி நான் வந்து 30 to 50 லேக்ஸ் கிட்ட ஓனாகவே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். மோர் தென் 5 to 10 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிஎம்எஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஏஎஃப் வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்க்கான ஒரு ப்ராடக்ட். இதை பற்றி மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வான்ஸ் இன்வெஸ்டார் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஏஎஃப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ரிஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஹையர் ரிஸ்க் இருக்கும், லோயர் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.